குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மை டியர் மாஸ்டர்ஸ், தியானம் என்பது மிக முக்கியமானது. தினமும் பண்ணணும். எங்கெங்கே நேரம் கிடைக்குமோ, எங்கெங்க எல்லாமே வாய்ப்பு கிடைக்குமோ, அங்கங்க எல்லாமே நேரம் வீணாக்காம நாம் எல்லோரும் தியானம் பண்ணணும். தியானம் ஆரம்பிக்கிறதுல நேரத்துல அந்த நன்மை என்பது நமக்கு மட்டுமே கிடைக்கும். ஆனா தினமும் தியானம் பண்ணும்போது நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கிறதுக்கு அப்புறம் நம்முடைய தியானம் நமக்கு மட்டுமே கிடையாது, இந்த உலக நன்மைக்காக ஆகும் மாஸ்டர்ஸ். யாரெல்லாம் உலக நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அது உலக நன்மை என்பது வெறும் தியானத்தின் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். டீச்சிங்ஸ் ஆஃப் வெஜிடேரியனிசம், அஹிம்சா, நான் வயலன்ஸ், அதன் மூலம் மட்டுமே சாத்தியமாகும் மாஸ்டர்ஸ். நம்ம வீட்டில் ஆகட்டும், நம்ம சென்டர்ல ஆகட்டும், நாம ஒத்தரே பண்ணும்போது சில நேரம் மட்டுமே நாம பண்றோம். ஆழமான தியானம் என்பது அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. ஆனா இந்த வகையான ஜூம் மீட்டிங்ல ஆகட்டும், நேரடியாக ஒரு இடத்துல கூட்டு தியானம் எங்கெங்க எல்லாமே பண்ணுவாங்களோ அங்கங்க எல்லாமே நம்ம கலந்துக்கும் போது அங்க எல்லாமே நிறைய ஜாஸ்தி எனர்ஜி என்பது பெற முடியும். எல்லா மாஸ்டர்ஸும் ஒரு இடத்துல இணைந்து உலக நன்மைக்காக செய்யும் ஒரு முயற்சி தான் யக்னம் அப்படின்னு சொல்லி கூறப்படும். இங்க டர்ம்ஸ் எல்லாமே நிறைய டர்ம்ஸ் எல்லாமே இருக்கு. ஹோமம் அப்படின்னு சொல்லுவாங்க, யாகம் அப்படின்வாங்க, யக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமம் மற்றும் யாகம் இது எல்லாமே சில பேர் உட்கார்ந்து ஒரு சின்ன நன்மைக்காக, அது பர்சனல் பெனிஃபிட் ஆகட்டும், ஒரு சின்ன கம்யூனிட்டி பெனிஃபிட் ஆகட்டும், ஒரு சின்ன ஊர் பெனிஃபிட்டுக்காகட்டும், ஒரு சின்ன நாடு பெனிஃபிட்டுக்காகட்டும் பண்றதுதான் ஒரு யாகம் ஆகட்டும், ஒரு ஹோமம் ஆகட்டும் செய்வாங்க. ஆனா யக்னம் என்பது நீ யாரு, நான் யாரு, நீ எங்கிருந்து வந்திருக்கீங்க, நான் இங்கிருந்து வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு டிஃபரன்சியேஷன் இல்லாம எல்லோரும் உட்கார்ந்து எனக்காக, என்னுடையது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே விட்டுட்டு மொத்தம் இந்த பூலகத்திற்காக யாரெல்லாம் அந்த முயற்சி என்பது செய்வாங்களோ அதுதான் யக்னம் அப்படின்னு கூறப்படும் மாஸ்டர்ஸ். எல்லா முறையிலையும் உயர்ந்த முறை எது அப்படின்னா தியான முறை. எதுக்காக அப்படின்னா, நீங்க பூஜை பண்றாலும், ஸ்தோத்திரம் படிச்சாலும், என்ன ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு முறையில நீங்க இருந்தாலும் சரி, ஆனா தியான யக்னம் என்பது மிக்க உயர்ந்த நிலையான ஒரு யக்னம் அப்படின்னு சொல்லலாம் மாஸ்டர்ஸ். எதுக்காக அப்படின்னா, யாரெல்லாம் தியானம் செய்வார்களோ அவரெல்லாம் அவருடைய ஆன்மாவின் பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலக நன்மைக்காக செய்யும் போது அந்த ஆன்ம சக்தியுடன் நாம பண்றோம் பாருங்க, அதுதான் தியான யக்னம் என்று கூறப்படும். எத்தனையோ பேரு நம்முடைய பூ வரலாறு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ பேர் வந்திருக்காங்க மாஸ்டர்ஸ் எல்லாமே. விஸ்வாமித்திரர் வந்திருக்காங்க, ஸ்ரீகிருஷ்ணர் வந்திருக்காங்க, ஸ்ரீராமர் வந்திருக்காங்க, ஏசுநாதர், மகாவீரர், ஜொராஸ்டர், லாவோக்ஸ், சுவாங்ஸ், இந்த மாதிரி எத்தனை பேரு யோகிமார்கள் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி தியான யக்னங்கள் என்பது எல்லா இடத்துலயும் பண்ணிருக்காங்க. அதற்காக இந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம பூ உலகம் ஒரு நிலையில இருக்கு. ஆனா இந்த பூலகத்துடைய வரலாறுலயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிறவிலேயே ஆயிரக்கணக்கான தியான வகுப்புகள், நூற்றுக்கணக்கான தியான யக்னங்கள் யார் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அது வெறும் பத்ரிஜி மட்டுமே. அந்த மாதிரி குருமார்களுடைய கைடன்ஸ்ல அவருடைய மெசேஜ் வாங்கி நாம பண்ற ஒரு மிக பெரிய தியான யக்னம் தான் இசை தியான யக்னம் சென்னை அப்படின்ற பேர்ல நாம ஆகஸ்ட் 31 அன்னைக்கு பண்றோம் மாஸ்டர்ஸ். இந்த யக்னம் பண்றதுக்கு மிக பெரிய காரணங்கள் எல்லாமே இருக்கு. ஒரு யக்னம் எங்க பண்றாரோ அந்த ஊரு, அந்த நாடு முழுவதும் ஆனந்தமா இருக்கும். அங்க இருக்கும் யாரெல்லாம் சென்சிட்டிவ் பீயிங்ஸ் எல்லாமே இருப்பார்களோ, சென்சிட்டிவ் பீயிங்ஸ் யாரு அப்படின்னா மைண்ட் எப்பவுமே ஜீரோல யாருக்கு இருக்குமோ அவர்தான் சென்சிட்டிவ் பீயிங் அப்படின்னு நான் சொல்ல வரேன். யார் இருப்பாங்க சென்சிட்டிவ் பீயிங்ஸ் அப்படின்னா, மனிதர்களுக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள் எப்பவுமே உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளுக்கு 50,000 60,000 எண்ணங்கள்
உருவாப்பாங்க ஒரு மனிதன் என்பவன். ஆனா விலங்குகள், அனிமல் பீயிங்ஸ், பறவைகள், பேர்ட் பீயிங்ஸ், மீன்கள், ஓஷன் பீயிங்ஸ், இவங்களுக்கு எல்லாமே மைண்ட் எப்பவுமே 0 ஸ்டேட்ல இருப்பாங்க. இவங்க தான் சென்சிட்டிவ் பீயிங்ஸ். இந்த யக்னம் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்கும் ஆன்ம ஞானம் என்பது கிடைக்கும். அப்படியே ஆஸ்ட்ரல் பீயிங்ஸோட சப்போர்ட் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அனிமல் பீயிங்ஸுக்கு சப்போர்ட் என்பது கொடுக்கணும் அப்படின்னா அது தியான ஆற்றலின் மூலம் மட்டுமே கொடுக்க முடியும். இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை நாடுகள் உள்ளதோ அத்தனை நாடுகள்லயும் இந்த ஹிம்சை என்பது ஜாஸ்தி ஆக்கிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு, லெதர் பேக்ஸு, லெதர் ஷூஸு, ஃபர் கிளாத்ஸு, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது 1001 விதமாக இந்த விலங்குகள் எல்லாமே ஹிம்சைக்கு கொடுக்கறாங்க. இப்போ எப்படி இந்த ஹிம்சை என்பது கொடுக்கிறார்களோ அந்த விலங்குகளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் கிளியர் ஆகாம அவங்கள அமுச்சிடுறோம் ஃபோர்ஸ்ஃபுல்லா. அவங்க ஆஸ்ட்ரல் பாடிஸ் எல்லாமே இங்கேயே சுத்திட்டே இருக்கு. அந்த ஆஸ்ட்ரல் பாடிஸ்க்கு எல்லாமே எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னா அது வெறும் தியானத்தின் மூலம் மட்டுமே கொடுக்க முடியும். ஒருத்தர் என்லைட் ஆகி மேல உலகத்திற்கு போகணும் அப்படின்னா ஆற்றல் இல்லாம அது சாத்தியம் ஆகாது மை டியர் மாஸ்டர்ஸ். எப்போ இந்த தியானம் பண்றோமோ, நான் ஒருத்தரே பண்ணாக்கா, நீங்க மட்டுமே பண்ணாக்கா இந்த அளவுக்கு வேலை என்பது பண்ண முடியாது. அதற்காகவே தியான யக்னங்கள் என்பது எல்லா இடத்துலயுமே செய்யறோம். எப்ப இந்த தியான யக்னம் என்பது செய்யறோமோ அபாரமான எனர்ஜி என்பது உருவாக்கப்படும். இந்த பூலகத்திற்கு தேவையான கர்மா கிளியர் பண்றதுக்கு எனர்ஜி தியான யக்னத்தின் மூலம் கொடுக்க முடியும். அனிமல் பீயிங்ஸ் அவருடைய ஆன்ம சாந்திக்காக எனர்ஜி கொடுக்கப்படும். அப்படியே புது புது எனர்ஜி டோர்ஸ், போர்ட்டல்ஸ் மற்றும் டைம் போர்ட்டல்ஸ் எல்லாமே இந்த பூலகத்திற்கு ஓபன் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு மிக்க நன்றான ஒரு தியான யக்னம் என்பது பண்ணாக்க பெனிஃபிட்ஸ் என்பது கிடைக்கும் மாஸ்டர்ஸ். அதற்காக யாரெல்லாம் யக்னத்துல கலந்துக்குவாங்களோ முதல் நன்மை என்பது அவருக்கு தான் கிடைக்கும். நம்ம அந்த பெனிஃபிட் என்பது பெறுவதற்கு அப்புறம் நமக்குள்ளிலிருந்து அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற எனர்ஜி தான் உலகத்திற்கு கொடுக்குறோம், மற்ற அனிமல் பீயிங்ஸுக்கு கொடுக்குறோம், மற்ற டைம் போர்ட்டல்ஸ் ஆகிறதுக்காகட்டும், எனர்ஜி போர்ட்டல்ஸ் ஓபன் ஆகிறதுக்காகட்டும் நாம் எல்லார் மூலமா நடக்கும் மாஸ்டர்ஸ். அதற்காக எதுக்காக இனிலிருந்து கண்டினியூஸா பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் எனர்ஜி என்பது மிக முக்கியமானது. யக்னம் நடக்கணும் அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் எனர்ஜி என்பது மிக முக்கியமானது. அதற்காக நாம் எல்லோரும் கலந்து ஒரு கூட்டு தியானம் செய்வதனால் அந்த யக்னம் வெற்றிகரமா நடக்கும். இதற்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.